கர்த்தர் செருபாபேலோடு பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும், நீ தைரியமா. எவன் உன்னை தடுத்தாலும் இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலாதான். எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, பெர்சியா ராஜா ஆலயம் கட்டுவதற்கு ஒரு பென்ஷன் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் என்ன செஞ்சான். பெர்சியா காலம் முடிஞ்சு போச்சு. அகாஸ்வேரு வந்தான். அகாஸ்வேருடைய அந்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த ஜனத்தை இப்படி கெட்ட விடாதீங்க அப்படின்னு. நகாஸ்வேருக்கு பின்னாடி வந்தவன் தான் அர்த்தசஷ்டா. உங்களுக்கு தெரியுமா, நெகேமியாவுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? நெகேமியாவுக்கு. ஆமா, நெகேமியாவோட அப்படியே அடுத்த புஸ்தகம் தான். அப்படியே திருப்புங்களேன், 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அடுத்த நெகேமியா 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய எத்தனாவது வருஷம்? 20ஆம் வருஷம். நெகேமியா அங்க போய் அப்படியே கொஞ்சம் மூஞ்சி சோர்ந்து சுகமா போய் என்ன நிக்கிறாரு, அந்த பானம் கொடுக்க போகும்போது கேட்கிறான், ஏன் உன் முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொன்னா, என் தனம் என் தேசம் எப்படி இருக்கு. அப்போ அர்த்தசஷ்ட ராஜா என்ன கொடுத்தான் தெரியுமா உங்களுக்கு? என்ன கொடுத்தான்? என்ன சொன்னான்? ஒரு பெரிய லெட்டர் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நீ போ, ஒருத்தன உன்னை என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது. ஆலங்கத்தை கெட்டதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அங்க இருக்கிற எல்லா அதிகாரியும் உனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தான். நீங்க நல்லா கவனிங்களேன், எவன்ட்ட எவன் மனு போட்டானோ அந்த மனுவை மாத்தி அவனுக்கு ஒரு பெர்மிஷனோட கொடுத்து அடுத்து ஒருத்தனை எழுப்பி கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வச்சாரா இல்லையா? அங்க அலங்கம் கெட்டுறதுக்கு யோசனையே இல்ல. அவன் ஆலயத்தை தான் கட்டினான். அவன் சொல்லிட்டு அதுக்குள்ள என்னத்தை கட்டுறான் அப்படின்னு, அலங்கத்தை கெட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அங்க வேற புஸ்தகம் சொல்லுது, கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இல்ல, அலங்கத்தையும் அதே ராஜாக்களை கொண்டு கர்த்தர் செய்ய வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேல எந்த பொய் வழக்கு போட்டு நீ இல்லாததை நீ செஞ்சிட்டன்னு சொன்னாலும் அந்த காரியத்தை விட மேல செய்வதற்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்து இன்னொரு ஆளை கண்டிப்பா எழுப்பி அவனை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை நீ செய்யாததை செஞ்சு சொன்னா பாத்தியா, அந்த விஷயத்தையும் கர்த்தர் உனக்கு முடிச்சு வைப்பார். அல்லேலூயா.